பகவத்கீதை உண்மை உருவில் 2வது அத்தியாயம் 58வது ஸ்லோகம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஸ் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஆமை தன் அங்கங்களை கூட்டிற்குள் இழுத்து கொள்வதைப் போல எவனொருவன் தன் புலன்களை புலனுகர்ச்சி பொருட்களிலிருந்து விலக்கிக் கொள்கிறானோ அவன் பக்குவ உணர்வில் நிலை பெற்றவனாவான். பொருளுரை: யோகி பக்தன் அல்லது தன்னுணர்வு பெற்றவனால் தனது எண்ணத்திற்கு ஏற்ப புலன்களை கட்டுப்படுத்த இயலும். இதுவே அவனுக்கான தேர்வு. பெரும்பாலான மக்கள் புலன்களுக்கு அடிமையாகியுள்ள காரணத்தால் புலன்களின் வழிகாட்டலின்படி செயல்படுகின்றனர். யோகியானவன் எப்படி நிலை பெற்றுள்ளான் என்ற கேள்விக்கான பதில் இங்கே உள்ளது. புலன்கள் விஷப்பாம்புகளுக்கு ஒப்பானவை. அவை எவ்வித கட்டுப்பாடுமின்றி தன்னிச்சையாக இயங்க விரும்புகின்றன. யோகி அல்லது பக்தனானவன் ஒரு பாம்பாட்டியினை போன்று இப்பாம்புகளை கட்டுப்படுத்தும் பலமுடையவனாக இருக்க வேண்டும். அவை சுதந்திரமாக இயங்க அவன் என்றுமே அனுமதிப்பதில்லை. செய்யக்கூடிய செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று பல விதிகள் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகளை பின்பற்றி புலனின்பத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள இயலாவிடில் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறுதல் சாத்தியமல்ல. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆமையின் உதாரணம் மிகச்சிறந்ததாகும். ஆமையினால் தனது புலன்களை எந்நேரத்திலும் உள்ளிழுத்து கொள்ளவும் குறிப்பிட்ட தேவைக்காக எந்நேரத்திலும் மீண்டும் வெளிக்காட்டவும் முடியும். அதுபோலவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களின் புலன்கள் இறைவனின் தொண்டில் சில குறிப்பிட்ட செயல்களுக்காக மட்டும் உபயோகப்படுத்தப்பட்டு மற்ற நேரங்களில் கட்டுப்படுத்தப்படுகின்றன. தன்னுடைய புலன்களை சுய திருப்திக்கான செயல்களில் ஈடுபடுத்தாமல் இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்துமாறு அர்ஜுனன் இங்கு அறிவுறுத்தப்படுகிறான். புலன்களை உள்ளிழுத்து கொள்ளும் ஆமையின் உதாரணம் எப்போதும் இறைவனின் தொண்டில் புலன்களை உபயோகப்படுத்துவதை விளக்குகின்றது. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. यथा संहरते छायं कूर्मोऽघानीव सर्वशः इंद्रियाणीन्द्रियार्थेभ्यः तस्य प्रज्ञा प्रतिष्ठिता. हरे कृष्णा. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2வது அத்தியாயத்தில் இப்போது சித பிரக்ஞா அப்படின்னு அதாவது தெய்வீக நிலையில் நிலை பெற்ற ஒருவருடைய அறிகுறிகள், அவர் எப்படி பேசுவார், எப்படி அமருவார், எப்படி நடப்பார், இப்படி பல கேள்விகள் அர்ஜுனனால் கேட்கப்பட்டது. 54வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். அர்ஜுனன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்ற சித பிரக்ஞையை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை அறிய விரும்பி கேட்கிறான். அவருடைய அறிகுறிகள் யாவை, அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி அமர்கிறார், அவர் எப்படி நடக்கிறார். ஸோ சித பிரக்ஞான்னா அல்லது சித்த தீர முனி அப்படின்னும் போன வாரம் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டோம். ஸோ ரெண்டும் ஒருத்தரை தான் குறிக்கிறது. அதாவது தெய்வீக நிலையில் ஆன்மீக தளத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய, உறுதியோடு இருக்கக்கூடிய ஒருவர் தான் சித்த பிரக்ஞா. சித்த அப்படின்னா ஸ்டடியாக ஒரு உறுதியோடு இருக்கிறது. ஸோ அப்படி
உறுதியாக நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அறிகுறிகள், அவர் என்ன பேசுகிறார், எப்படி அமர்றார், எப்படி நடக்கிறார், இதெல்லாம் கேட்குறார். அதாவது இந்த கேள்விகள்லாம் இந்த சித்ததீர முனி அல்லது சித்தப்பிரக்யாவோட வெளித்தோற்ற இப்போது ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வியாதி இருக்குது அப்படின்னா அதுக்கான சில அறிகுறிகள் இருக்குது. அவருக்கு இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு அவருக்கு இந்த மருத்துவர்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம போய் இந்த பிரச்சனைன்னு சொன்ன உடனே இப்படி இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா அப்படின்னு சில அறிகுறிகளை கேட்டு அதை உறுதிப்படுத்துவாங்க. இது இந்த 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 வியாதி தானா அப்படின்னு சொல்லி. அந்த அறிகுறிகளை வச்சு எப்படி இந்த சித்தப்பிரக்யாவை நம்ம அறியறது அப்படின்றது இப்போ அர்ஜுனுடைய கேள்வி. ஸோ அதுக்கான பதில்களை கிருஷ்ணர் கொடுத்துட்ருக்கார். 55வது ஸ்லோகத்திலேயே இந்த முதல் கேள்வி, தெய்வீக நிலையில் நிலை பெற்றிருப்பவர் சித்தப்பிரக்யா எவ்வாறு விவரிக்கப்படுகிறார், அவருடைய குணாதிசயங்கள் யாவை என்பதாகும். கிருஷ்ணர் இந்த முதல் கேள்விக்கு 55வது ஸ்லோகத்தில் பதில் சொல்லியிருக்கிறார். சித்தப்பிரக்யான் பௌதிக பற்று இல்லாதல் இருப்பதன் மூலம் முதல்ல பற்றற்றவராக இருக்கிறார். பற்றற்று இருக்கிறது அப்படின்னா பற்று சும்மா வந்துடாது, அதுக்கான அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும். உண்மையான ஞானம் வளர்த்திருக்கும் போது தான் ஒருவர் பற்றற்றவராக இருக்க முடியும். சைத்தன்ய மகாபிரபு பற்றி சொல்லப்படும் போது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வைராக்கிய வித்யா நிஜபக்தி யோகா சிக்ஷார்த்தமேக புருஷ புராணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வைராக்கிய வித்யா, வைராக்கியம் அப்படின்னா துறவு, பற்றின்மை, வித்யா அப்படின்னா அறிவு. ஸோ இந்த ரெண்டு போர்டு நிஜ பக்தி யோகம், உண்மையான பக்தி யோகத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தவர் சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு அவரை புகழ்ந்து சொல்லப்படுறது. ஸோ அது மாதிரி இங்கே பக்தி யோக தெய்வீக நிலையில் நிலை பெற்றிருக்கவர் அப்படின்னா, இங்கே பற்றற்று இருக்கிறார் அப்படின்றதோட அவர் உன்னதமான ஞானம் இருக்கிறதுனால தான் அந்த பற்றின்மை வருது, உன்னத அறிவு இருக்கிறதுனால தான் அந்த பற்றின்மை வருது. அடுத்து அவர் இன்பம் துன்பம் இரண்டிலிருந்தும் பற்றற்றவராக இருக்கிறார். மாறாக அவர் தனது உணர்வை ஆன்மாவில் நிலைநிறுத்துவதன் மூலம் முழுமையாக திருப்தி அடைகிறார். ஸோ இன்பம் துன்பம், ஸோ துன்பத்தை எப்படி அவர் பார்க்குறார், முன்னாடி டிஸ்கஸ் போன வகுப்பில் இறைவனுடைய கருணையாக பார்க்குறார். எனக்கு இன்னும் நிறைய துன்பம் வந்திருக்கணும் நான் செஞ்சதுக்கு, ஆனால் இறைவன் கருணையோட எனக்கு அதை ரொம்ப குறைச்சி கொடுத்துருக்கிறார். நான் இறைவனை எதிர்த்து இறைவனை விட்டு பிரிஞ்சு இங்கே வந்து தனியாக அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா, அதை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது. அது இல்லாமல் இங்கே வந்து அனுபவிக்கிறதுக்காக இந்த இயற்கை ஆட்சி செய்ய, இந்த இயற்கை அனுபவிக்க நான் என்னால் முடிஞ்ச முயற்சியெல்லாம் செய்திருக்கேன், எத்தனையோ லட்சக்கணக்கான ஜென்மங்களாக. அப்போ அதுக்கு நான் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இறைவன் எல்லாத்தையும் குறைச்சி சின்னதாக எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த துன்பத்தை கொடுக்கறது மூலமாக என்னுடைய சொரூப நிலை என்னன்றதை எனக்கு நினைவுபடுத்துகிறார். நான் ஆட்சி செய்பவன் அல்ல, நான் அனுபவிப்பவன் அல்ல, நான் சேவை செய்பவன் அப்படிங்கிறத எனக்கு நினைவுபடுத்துகிறார். அப்போ அது இறைவனுடைய கருணை தானே. பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறது இல்லையா? எல்லா சமயத்துலேயுமே வெறும் அன்பை, இன்றைக்கி நவீன யுகத்தில் ஒரு தவறான ஒரு கருத்து இருக்குது. நிறைய பேர் வந்து குழந்தைகளை வளர்க்கும்போது கண்டிக்கக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, அவங்கள அடிக்கக்கூடாது, அன்பாக பேசியே அவங்கள நீங்கள் மாற்றலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது ஆகாது. குழந்தைகள்னா குறும்புத்தனம் இருக்க தான் செய்யும். அதை கண்டிப்போடு பெற்றோர்கள் நடத்தும்போது தான் அந்த குறும்புத்தனத்திலிருந்து அவங்கள ஒழுக்கம் பாதைக்கு கொண்டு வர முடியும்.
அதுதான் இயற்கை. இந்த பௌத்திக உலகத்தில் வரக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாருமே இங்கே நாம் எப்படி தனித்து அனுபவிக்கிறதுன்ற அந்த ஆசையோடு தான் இருக்காங்க. அதை மாற்ற முடியாது, அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அப்போ அதுக்கு அவங்கள ஒழுங்கு பாதையில் கொண்டு வரணும். ஒழுங்கு டிசிப்ளின் அப்படின்றது கற்றுக் கொடுக்கப்படணும். ஒழுக்கம்ன்றது சொல்லிக் கொடுத்து தான், அதை பழக்கி தான் கொண்டு வரணும். அவங்களா கற்றுப்பாங்கனால முடியாது. இங்கே விட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ஐயோ ஏன்டா இதை பண்ணணும் அப்படின்னு தெரியும், புலம்புவீங்க. நம்ம சொல்லி கொடுத்து வந்தாலே வளர்ந்ததுக்கப்புறம் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் போகிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தான் சுவாமி. எவ்வளோ பேர் தெரியுமா, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க தெரியுமா நம்ம கோயிலுக்கு. காலேஜ் போனால் சொல் பேச்சு கேட்குறது இல்லை. போய் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு எல்லா தப்பும் பண்ணுறான். இப்போது எங்களுக்கே தெரியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதுதான் யதார்த்த நிலை. இங்கே வந்துட்டு சும்மா சென்டிமெண்டலாக அன்போடு நடத்தினா எல்லாம் சரியாக போயிடும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதனுடைய விளைவை நீங்களே. ஆனால் மற்றவங்ககிட்ட அதை திணிக்காதீங்க. சாஸ்திரம் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கல. சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறது கண்டிக்க சொல்லுது. அஃப்கோர்ஸ் அதுக்காக போட்டு என்ன சாட்டை எடுத்து வேலுன்னு வெளுத்து அவனை அப்படி இல்லை. தடி வச்சுட்டு மிரட்டணும், மிரட்டலோடு நிறுத்திக்கணும். ரொம்ப அதிகபட்சமாக தேவைப்படும் போது போன 2 அடி வைக்கலாம். அதுக்காக நம்ம ரொம்ப அடிக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக கண்டிக்கவே கூடாது அப்படின்னா அது அபத்தமான விஷயம். ஸோ எனிவே இதை ஐடியா என்ன அப்படின்னா, ஒழுக்கம் அப்படின்றது கற்றுக் கொடுக்கப்படணும். ஏன்னா அது இல்லாமல் தான் இங்கே நம்ம துன்பப்பட்டுருக்கோம். ஸோ இங்கே சிதப்பிரக்ஞன் பௌதிக பற்று இல்லாது இருப்பது மூலம் தனது நிலையை வெளிப்படுத்துகிறார். அவர் இன்பம் துன்பம் இரண்டிலிருந்து பற்றற்றவராக இருக்கிறார். ஸோ துன்பத்தை எப்படி பார்க்குறாருனா, இன்பத்தை எப்படி பார்க்குறார், நான் செஞ்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு பெருமை கொள்வது கிடையாது. வைஷ்ணவர்களுடைய கருணை இல்லாமல், சாதுக்களுடைய கருணை இல்லாமல், பகவானுடைய கருணை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத உணரணும் எல்லாருமே. நான் பண்ணிட்டேன்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு கூடாது. ஆனால் இந்த நவீன உலகம் இன்னைக்கு எல்லாத்தையும் பெருமைப்படு, நீ உன்னையே நினச்சி பெருமைப்படு அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குது. இங்கே பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஸோ எனிவே, அடுத்து கிருஷ்ணர் 56, 57வது ஸ்லோகங்களில் அர்ஜுனனுடைய 2வது கேள்விக்கு பதில் சொன்னார். போன வாரம் அதை கேட்டோம். அவர் எப்படி பேசுகிறார்? இந்த கேள்விக்கு அர்த்தம், அதாவது மற்றவர்களில் பாசம், கோபம் அல்லது நடுநிலைமையால் அவருடைய புத்தியும் வார்த்தைகளும் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன? வேறு விதமாக கூறினால் அவர் எப்படி பதிலளிக்கிறார்? அதாவது இந்த முக்குணங்களுடைய தாக்கம் வரும்போது அவர் எப்படி அதை எதிர்கொள்கிறார், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறார்? இந்த பாசம், கோபம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்கிறார், எப்படி என்ன அல்லது எதிர்கொள்ளாமல் இருக்கிறது மூலமாக என்ன விளைவு பெறுகிறார்? இது 2 பற்றியும் 2 ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு சிததீர முனி அறிவில் நிலை பெற்றவராகவும் பௌதிக உலகில் இருந்து பற்றற்றவராகவும் இருக்கிறார். ஸோ வைராக்கிய வித்யா 2மே இருக்குது சிததீர முனி அப்படின்னு சொல்லும்போது. அவர் தெய்வீக தலத்தில் வாழ்கிறார். எனவே அவருடைய மனம் பௌதிக ரீதியாக தொந்தரவுக்கு உள்ளாவதில்லை. அவர் இந்த பௌதிக தலம், நான் இந்த சரீரம்ன்ற உணர்விலிருந்து மேம்பட்டு வந்துட்டார். அதை கடந்து வந்துட்டார். அதனால் அவர் முழுமையான கிருஷ்ண உணர்வு உள்ளவராக இருக்கிறார்.
அவர் இந்த பௌதிக ரீதியாக என்ன நடந்தாலும் அதனுடைய பாதிப்புக்கு உள்ளாகிறது கிடையாது. ஸோ பிரபுபாதரை பற்றி நம்ம கேட்டோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்திருக்கிறார். அந்த வயசில் ஒருத்தரால் அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணுறதுன்றதே பெரிய நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது அங்கே பொருள் வசதி இல்லை, இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கான உணவு செஞ்சு கொடுக்கறதுக்கு எதுவும் வசதி இல்லாங்க. எல்லாத்தையும் பிரபுபாதரை பார்த்துக்கணும் தனி நபராக அந்த வயசில். அது அமெரிக்கான்றது இங்கே நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ரொம்ப குளிர் அதிகம். நம்மளாலலாம் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுவும் அங்கே அந்த பவுரி ஸ்ட்ரீட்டில் எல்லா ஹிப்பிகள் இருக்காங்க. ரொம்ப மோசமான குணாதிசயங்கள். அவங்ககிட்ட நல்ல குணம்னு ஒன்றுமே கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள். அவங்க மத்தியிலே பிரபுபாதர் வாழ வேண்டிய ஒரு சூழல் வருது. பிரபுபாதர் வச்சுருந்ததே ஒரு டைப்ரைட்டர், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதையும் தூக்கிட்டு போயிடுறாங்க, அதை திருடிட்டு போயிடுறாங்க. அப்படின்னா அது எளிதான ஒரு விஷயமே கிடையாது. ஆனாலும் சில பிரபுபாதர் உண்மையிலேயே இதனால் எதனாலையும் தொந்தரவு அடையாமல் அவருடைய குறிக்கோள் என்ன, அதை எப்படி அடையிறது அப்படின்றதில் உறுதியோடு இருந்தார். எப்படி இந்த கிருஷ்ண உணர்வை என்னுடைய குரு மகாராஜருடைய விருப்பப்படி உலகெங்கும் பரப்புவது, அது மட்டுமே அவருடைய நோக்கமாக இருந்தது. இடையில என்ன நடந்தாலும் அது எதுவும் இவரை பாதிச்சிடல. நம்மளாக இருந்தால் என்னடா இது இத்தனை பிரச்சனை, இவ்வளோ தொல்லை, பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம். முதல்ல போயிருப்போமான்றதே பெரிய விஷயம். இன்றைக்கி போக சொன்னால் கூட நமக்கு தயாராக இருக்க மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி இஸ்கான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. அமெரிக்காவில் நிறையா கோயில் இருக்குது, நிறையா பக்தர்கள் இருக்காங்க. இப்போ போட அப்படின்னா நம்ம யோசிக்க தான் செய்வோம். எவ்வளோ பேர் தயாராக இருப்போம்? ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சகிச்சிக்கக்கூடிய, பொறுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா அப்போ அதை குறிக்கோளில் உறுதியாக இருக்கணும். ஸோ அதை அவர்கிட்ட இருக்குது, அதாவது ஸ்தித பிரக்ஞாக்கிட்ட அது இருக்குது அப்படிங்கிறார். ஸோ பிரபுபாதர் என்ன சொன்னார்? இத்தகைய முழுமையான கிருஷ்ண உணர்வு உள்ளவர் மூவகை துன்பங்களின் தாக்குதல்களால் சிறிதும் கலங்குவதில்லை. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது தெய்வீக, அது ஆத்மிக, அது பௌதிக கிளேஷங்கள்னால அவங்க பாதிக்கப்படுறது கிடையாது. இருக்குது, வருது எல்லாமே. சரீர ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ பிரபுபாதருக்கு பார்த்தீங்கன்னா தினமும் ஹரிஷௌரி பிரபு பிரபுபாதருடைய பர்சனல் செக்ரட்டரியாக சேவை புரிஞ்சார். ஒரு 16-17 மாதங்கள். அந்த சமயத்தில் அவர் சொல்கிறார், ஒரு நாள் கூட பிரபுபாதருக்கு ஏதாவது ஒரு தொல்லை இல்லாத, ஒரு பிரச்சனை இல்லாத நாள் கிடையாது. எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஒன்று வயிற்று வலி இருக்கணும், ஜீரண கோளாறு இருக்கும், அல்லது பல்லு வலி இருக்கும், அல்லது முட்டி வலி இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். வேறு என்ன எதிர்பார்க்க முடியுங்க? 70 வயசுக்கு மேலே ஒருத்தர் உலகம் முழுக்க இவ்வளோ பயணம் பண்ணுறார், இவ்வளோ வேலை செய்கிறார், ராத்திரி முழுக்க உட்காந்து பாகவதம் மொழிபெயர்க்கிறாருன்னா சும்மாவே இருக்கும்? இந்த சரீரம் அவ்வளோ தொல்லைகள் கொடுத்தது. ஆனால் கூட பிரபுபாதர் அதனால் எனக்கு இதனால் என்னால் பாகவத மொழிபெயர்க்க முடியல, என்னால் பாகவத உபன்யாசம் கொடுக்க முடியல, என்னால் காலை நடைப்பயணம் பண்ண முடியல, என்னால் வந்திருக்கிற விருந்தினர்களை சந்திக்க முடியலன்னு சொன்னதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எதுவும் அவரை பாதிக்கலேன்னு அர்த்தம். அதையும் மீறி அவரால் செயல்பட முடியுது அப்படின்னா அவருக்கு இது கடந்த ஒரு உன்னத சுவை இருக்குது. பரம் திருஷ்டா நிவர்த்தத்தை. ஏனெனில் அவர் எல்லா துன்பங்களையும் பகவானின் கருணையாக ஏற்றுக்கொள்கிறார். அப்படி என்ன கஷ்டம் வந்தாலும் அது பகவானுடைய கருணையாக பார்க்குது.
அல்லது தத்தேனு கம்பம் சுஷிமிக்ஷமான புஞ்சானே ஆத்மா கிருத்தம் விபாகம்னு பிரம்மா 10வது ஸ்கந்த பாகவதத்தில் அவருடைய பிரார்த்தனையில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன எனக்கு வந்தாலும் அதெல்லாம் என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாவினுடைய விளைவு தான். அது எல்லாமே என்னுடைய கர்ம வினை தான். அதனால் நான் யார் மேலேயும் பகவான் மேலேயோ அல்லது கர்மான்னு சொல்லியோ அல்லது பழைய போட்டுட்டு நான் கை தூக்கிக்கலான்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் நான் பண்ணதோட விளைவு தான். ஆனால் என்னென்னா, நான் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுறதுனால, நான் பக்தி சேவையில் ஈடுபடுறதுனால பகவான் கருணை கொண்டு அதை குறைச்சி கொடுக்குறாரு. ஒரு ஃபேமஸான இன்சிடெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கேட்டிருப்பீங்க பல முறை. பிரபுபாதர் ஒரு முறை தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாரு. சாப்பிட்றதுலேருந்து கழிவறையில் போனால் என்ன பண்ணணும், அதிலிருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா அன்னைக்கு எதுவுமே அவங்க தெரியாமல் வளர்ந்தவங்க. இன்றைக்கி கலாச்சாரம்னா என்னென்ன சுத்தமாக இல்லாமல் ஒரு வாழ்க்கை முறை அவங்கக்கிட்ட இருந்தது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது. சின்ன குழந்தை மாதிரி ஆயிலிருந்து தொடங்கி எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது. ஸோ அப்போது சமையல் கண்டிப்பாக பிரபுபாதர் ரொம்ப அற்புதமாக சமைப்பார். ரொம்ப சுவையான சமையல் செய்யக்கூடியவர். ஸோ அவருடைய பிரசாதம் அமெரிக்க இளைஞர்கள் எல்லாம் ஈர்த்தது அப்படின்றது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி பிரசாதம் செஞ்சு அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் கூட காலப்போக்கில் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக பிரபுபாதர் இந்த சமைக்கிற பொறுப்பெல்லாம் வேறு பக்தர்களுக்கு கொடுக்க முன் வந்தார். அப்போது அந்த சமையல் சொல்லி கொடுத்தார். எப்படி சமைக்கணும், எப்படி காய்கறி வெட்டணும், எப்படி சப்பாத்தி செய்யணும், எப்படி சாதம் செய்யணும், எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தார். அப்படி ஒரு நாள் காய்கறி வெட்டுறது சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது கத்தியில் கை கொஞ்சம் வெட்டப்பட்டுடுது. சில துளிகள் ரத்தம் வருது. அதை பக்தர்களுக்கு உடனே காட்டுறாரு. காட்டிட்டு இதிலேருந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்குறாரு. இது என்னது, கையை வெட்டிட்டீங்க, ரத்தம் வருது, இதை பார்த்து இதில் என்ன புரியுதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அப்படி அந்த மாதிரி அவங்க அப்படி சொல்லலை, பட் அந்த தோரணையில் அவங்க பார்க்குறாங்க. ஸோ பிரபுபாதர் தொடர்ந்து சொல்கிறார், இது கிருஷ்ணருடைய கருணை. அவங்களுக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. இது என்னடா இது, இவர் கையை வெட்டிக்கிட்டாரு, ரத்தம் வருது, இது கிருஷ்ணனுடைய கருணைன்னு சொல்கிறாரே. இன்றைக்கி போய் நீங்கள் வெளியில் இந்த மாதிரி யார்கிட்ட வேணால் சொல்லி பாருங்கள், அதே தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஒன்றே பைத்தியம்னு நினைப்பாங்க, இல்லைன்னா என்னடா அப்படின்னு. இது எப்படி பிரபுபாதர் சொல்கிறார், இப்போ நான் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுறதுனால, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுனால இந்நேரம் என்னுடைய கர்ம வினைக்கு என் தலையே வெட்டுப்பட்டிருக்கணும். ஆனால் கிருஷ்ணர் அதை குறைச்சி சின்னதாக விரலில் ஒரு சின்ன காயத்தோடு நிறுத்திட்டார். அவ்வளோ குறைச்சிருக்கிறார். இது கிருஷ்ணருடைய கருணை. ஸோ எப்படி இருக்கு பாருங்கள், ஒரு வைஷ்ணவர், ஒரு தூய தெய்வீக நிலையில் ஒரு வைஷ்ணவ தளத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பார்வையும் இந்த உலகாயுத புலனின்ப செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பௌத்திகவாதியோட பார்வையும் எவ்வளவு வேறுபட்டிருக்கு. நம்ம எல்லாம் கூட தான் பக்தி பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்மள எத்தனை பேர் நம்ம கை அந்த மாதிரி வெட்டிச்சுன்னா அதே உணர்வில் இருப்போம்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா நம்ம இன்னும் அந்த தளத்தை அடையலை, அந்த கிருஷ்ணா உணர்வை அடையலை. நம்ம அடைய வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. ஸோ தனது கடந்த கால தீய செயல்களால் தான் இன்னும் அதிக துன்பங்களுக்கு தகுதியானவன் என்றும் நினைக்கிறார். நான் என்னுடைய கர்மப்படி பார்த்தா இன்னும் அதிகம் துன்பப்பட்டிருக்கணும். மேலும் பகவானின் அருளால் தனது துன்பங்கள் மிக குறைந்த அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளன என்பதை காண்கிறார். அதேபோல் அவர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது
அந்த மகிழ்ச்சிக்கு தான் தகுதியற்றவன் என்று நினைத்து அந்த பெருமையை பகவானுக்கே அளிக்கிறார். பிரபுபாதர்கிட்ட பிரபுபாதருடைய சீடர்கள் புத்தக விநியோகம் செஞ்சுட்டு அந்த இவ்வளோ புத்தகம் விநியோகம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அந்த ஸ்கோர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பிரபுபாதருக்கு அது அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா இந்த புத்தகங்கள் தான் பிருகத் மிருதங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி சங்கீர்த்தனத்தில் நாம் மிருதங்கம் வாசித்தோம்னா ரொம்ப தூரத்துக்கு கேட்குது, அந்த வீதியில் வாசித்தோம்னா அந்த வீதி முழுக்க கேட்குது, எல்லார் காதுலேயும் அது போய் வளருது மிருதங்கத்தினுடைய சப்தம். அது மாதிரி பிருகத்னா ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய மிருதங்க அப்படின்னு சொல்லுவார் இந்த புத்தக விநியோகம் பண்ணுறத. ஸோ அப்படின்னா இந்த சங்கீர்த்தனம் ரொம்ப பெரிய அளவில் செய்யப்படுது, எல்லார் காதுலேயும் அது போய் விழ போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாகவதம் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சில பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி பரம்பராவோட உபதேசங்களை காது கொடுத்து கேட்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சில பிரபுபாதருக்கு கொடுத்த உபதேசத்தை நிறைவேற்றுறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிமுறை அது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அப்போவே பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே தொடங்கினார். தன்னுடைய ஆன்மீக பத்திரிகைகள் மற்றும் புத்தகங்களை அச்சிடுவதற்கு சொந்தமாக ப்ரெஸ்ஸே வச்சுருந்தார். நீங்கள் இன்றைக்கும் மாயப்பூர் போனீங்கன்னா சைத்தன்ய கொடைமாட்டில் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் எடுத்த அந்த சில இதெல்லாம் மிஷின்லாம் வச்சுருப்பாங்க, அதோட பாகங்கள்லாம். ஸோ அப்போது அந்த புத்தகங்கள் அச்சிட்டு வெளியிடுறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த புத்தகங்கள் வெளியில் இந்த மாதிரி விநியோகம் செய்யப்படுது. நிறைய ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வெளியில் மக்கள் வாங்குகிறாங்க, அதை படிக்க போகிறாங்க அப்படின்னும் போது பிரபுபாதருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கொடுத்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பக்தர்கள் பிரபுபாதர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது ஸ்கோர் சொல்லும்போது பிரபுபாதர் சொல்வார், இது என்னுடைய குரு மகாராஜ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்தும். உடனே என்னுடைய சீடர்கள் பாருங்கள் எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பெருமைப்பட்டுக்கல. அவர் என்ன சொல்கிறார், இது என்னுடைய குரு மகாராஜரை திருப்திப்படுத்தும், ஏன்னா இது அவரோட விருப்பம். ஸோ அதுதான் இங்கே பிரபுபாதர் சொல்கிறார். பக்தர்கள் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது மகாபிரபுவோட கருணை, கிருஷ்ணருடைய கருணை, வைஷ்ணவர்களுடைய கருணை, குரு மகாராஜருடைய கருணை, அப்படி தான் அதை பார்க்குறாங்க. நான் பண்ணிட்டேன், நான் சாதிச்சிட்டேன் பாருங்க. உண்மையான புத்தக விநியோகஸ்தர்கள் ஒரு பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக பக்தர்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசு கொடுத்து அவங்கள ஒரு மேடையில் எல்லோரும் முன்னாடி பண்ணினா கூட உண்மையான கிருஷ்ண பக்தராக இருந்தால் அவர் அதை பணிவோடு இது வைஷ்ணவருடைய கருணை, குருவோட கருணை, பிரபுபாதருடைய கருணை அப்படின்னு அவர் எடுத்துக்கிறார். இது நான் பண்ணினது அப்படின்னு நினச்சாருன்னா அடுத்த முறை அவர் அந்த லிஸ்ட்லேயே இருக்க மாட்டார், புத்தக விநியோகஸ்தருடைய லிஸ்ட்லேயே வரமாட்டார். அவ்வளோதான், மாயா போட்டு அமைத்திடும். அதுதான் வித்தியாசம். ஸோ இந்த அறிகுறிகள் ஒரு கிருஷ்ண உணர்வு உள்ளவரை விவரிக்கின்றன. ஆனால் அவை முக்தி பெற்றவராகவும் ஆனால் கிருஷ்ண உணர்வு இல்லாதவராகவும் இருப்பவரையும் விவரிக்கக்கூடும். ஒரு உன்னதமான பக்தர் பௌதிக இன்பத்தாலோ அல்லது துன்பத்தாலோ பாதிக்கப்படுவதில்லை. ஏனெனில் அவருடைய உணர்வுக்கும் ஜட பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா அவர் உணர்வளவில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார், தெய்வீக நிலையில் இருக்கிறார்.
ஆனால் பிரம்மத்தில் முக்தி பெற்ற ஒருவர் பௌதிக உலகத்துடன் நடுநிலையாக இருக்கலாம். அதே சமயம் கிருஷ்ண உணர்வில் எந்த நேர்மையான ஈடுபாடும் இல்லாமல் இருக்கலாம். எனவே இந்த அறிகுறிகள் உருவவாதத்திற்கும் அருவவாதத்திற்கும் பொருந்தும். இருப்பினும் சில பிரபுபாதர் அவை உருவவாதத்திற்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை வலியுறுத்துகிறார். அடுத்த கேள்வி, அவர் எப்படி அமர்ந்திருக்கிறார் என்றால் அவர் தனது புலன்களை எவ்வாறு ஈடுபடுத்தாமல் இருக்கிறார். அவருடைய புலன்கள் புலனின்ப பொருட்களிலிருந்து கட்டுப்படுத்தப்படும் போது அவருடைய மனநிலை என்ன? கிருஷ்ணர் அடுத்த 2 ஸ்லோகங்களில் பதிலளிக்கிறார். 58, 59 இந்த 2 ஸ்லோகங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 58 ஆல்ரெடி படித்தாச்சு, 59ம் படிக்க போகிறோம். முதல்ல 58ல் இருக்கிற பொருளுரையை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். இப்போது இங்கே பிரபுபாதர் சொல்கிறார், யோகி பக்தன் அல்லது தன்னுணர்வு பெற்றவனால் தனது எண்ணத்திற்கு ஏற்ப புலன்களை கட்டுப்படுத்த இயலும். அப்படின்னா புலன்கள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் புலன்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோம். கோதாச கோஸ்வாமி அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. கோதாச அப்படின்னா நம்ம எல்லாம் புலன்களோட அடிமையாக இருக்கும். நாக்கு சாப்பிடணும்னு கேட்டால் வேறு வழி இல்லை, அது கொடுத்து தான் ஆகணும். கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா முடியாது, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. எந்த புலன்களும் அது மாதிரி தான். நம்ம பயிற்சி செய்யலை அப்படின்னா அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது, அதோட கட்டுப்பாட்டுகளை நம்ம இருப்போம். இப்போ கோஸ்வாமிகள்லாம் அப்படி கிடையாது. சனாதன கோஸ்வாமி ராதா மதன் மோகன் விக்கிரகத்தை வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறார். எப்படி பண்ணுறார்? அவர் இருக்கிறதே ஒரு மரத்தடியில் தான் தங்கி இருக்கிறார். மதன் மோகனை வழிபாடுன்னு என்ன பண்ணுவார்? ஒரு துணியை எடுத்து தொட்டில் மாதிரி கட்டி அதை மரத்தில் தொங்க விட்டுருவார். அதில் தான் மதன் மோகன் இருப்பார். இவர் போய் மதுக்கறி பிக்ஷை எடுத்துகிட்டு வருவார். மதுக்கறி அப்படின்னா 7 வீட்டில் போய் பிச்சை எடுக்கணும், என்ன வருதோ அதுதான் வச்சுக்கணும். சில சமயத்தில் வயிறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு கூட வரும், சில சமயத்தில் வெறும் 1-2 சப்பாத்தி மட்டும் இருக்கும், ட்ரை சப்பாத்தியாக இருக்கும். சில சமயத்தில் ஒன்றும் இல்லாமல் கூட போகும். என்ன கிடைக்குது அந்த 7 வீட்டுக்கு மேலே 8வது வீட்டுக்கு போகக்கூடாது, அதுதான் விதி மதுக்கறி அப்படின்னா. என்ன கிடைக்குதோ அதை கொண்டு மதன் மோகனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவார். மதன் மோகன் கேட்குறார் ஒரு நாள், இந்த மாதிரி தினமும் வெறும் ட்ரை சப்பாத்தியாகவே கொடுக்குறியே, கொஞ்சம் உப்பாவது வச்சு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இன்றைக்கி உப்பு கேட்பீங்க, நாளைக்கு ஸ்வீட் கேட்பீங்க, இப்படி ஒன்று ஒன்றா கேட்டே போனேன், என்ன நான் எங்கே போகிறது, என்கிட்ட எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். அதுதான் அவங்களுடைய நிலை. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம போய் கௌரணித்தாயிட்ட போய் எனக்கு இதெல்லாம் கேட்காதீங்கன்னு நம்ம போய் அவர் மாதிரி பேச முடியாது. நம்ம அந்த நிலையில் இல்லை, அந்த ஸ்தானத்தில் இல்லை. இப்போ நம்ம கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு வைத்திய பக்தியில் ஈடுபட்டு இருக்கோம். பிரபுபாதர் இத்தனை நைவேத்தியம் பண்ணணும், இத்தனை ஆரத்தி பண்ணணும், நைவேத்தியத்தில் இந்த பதார்த்தங்கள் இந்த அளவில் இருக்கணும், எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதுபடி நம்ம செஞ்சு ஆகணும், வேறு வழி இல்லை. நான் போய் கவர்னித்தாயிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன நிறைய சேவை இருக்குது, என்னால் சமைக்க முடியல, என்னை நைவேத்தியம்லாம் கேட்காதீங்கன்னு போய் சொல்ல முடியாது. சனாதன கோஸ்வாமி சொல்கிறாருன்னா அவருடைய ஸ்தானத்தில் அவர் கோஸ்வாமி, அவர் புலன்களை கட்டுப்படுத்தினவராக இருந்தார். கிருஷ்ண சேவைக்காக மட்டும் புலன்களை ஈடுபடுத்தக்கூடிய உன்னத நிலையில் இருந்தார். அதனால் அவரால் அப்படி நடந்துக்க முடிஞ்சது. ஐடியா என்ன அப்படின்னா, புலன் கட்டுப்பாடுன்றது உங்களை உயர்ந்த தளத்துக்கு கொண்டு வருது. நம்ம எல்லாருமே அதுக்காக தான் இருக்கிறோம், புலன்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான்
நமக்கு இந்த வாழ்க்கையே கொடுக்கப்பட்டிருக்கு. தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் பிரம்மசௌக்கியம் தனந்தம். ஸோ ரிஷபதேவர் தன்னுடைய புதல்வர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்கிறார், எதுக்காக இந்த மனித வாழ்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தபோ திவ்யம், தபம் புரியறதுக்காக அப்படிங்கிறார். தவம்னா என்ன? புலன் கட்டுப்பாடு, மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி என்ன பண்ணணும்? பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். பிரம்ம சௌக்கியம், உன்னத ஆனந்தத்தை அடைய முயற்சிக்கணும். அதுக்காக தான் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? புலன்களை கட்டுப்படுத்தணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தனது எண்ணத்திற்கேற்ப புலன்களை கட்டுப்படுத்த இயலும். புலன்கள் இதை செய் இதை செய்யாதன்னு சொன்னால் அதுக்கேற்ப புலன்கள் செயல்படும். இதுவே அவனுக்கான தேர்வு. பெரும்பாலான மக்கள் புலன்களுக்கு அடிமையாகி உள்ள காரணத்தால் புலன்களின் வழிகாட்டலின்படி செயல்படுகின்றனர். ஸோ இப்போ பெரும்பாலும் நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கோம். யோகியானவன் எப்படி நிலைவிட்டுள்ளான் என்ற கேள்விக்கான பதில் இங்கே உள்ளது. புலன்கள் விஷ பாம்புகளுக்கு ஒப்பானவை. ஸோ இந்த விஷ பாம்பு அப்படின்றது, இந்த பாம்பாட்டிகள் அந்த மகுடி எடுத்து ஊதி அதை ரொம்ப சாதுரியமாக ரொம்ப தைரியமாகவும் இருக்கணும். அது நீங்கள் பயந்தாங்கொல்லியாக இருந்துக்கிட்டு அதெல்லாம் செய்ய முடியாது. பாம்பை பார்த்தாவே படைய நடுங்குன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் பயம் இருக்குது. ஆனால் அவங்கள பார்த்திங்கன்னா அந்த பாம்பை பிடிக்கிறவங்கள பயமே இல்லை, அவங்க பாட்டுக்கு அப்படியே கையில் ரொம்ப ஈஸியாக பிடிப்பாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு தைரியம் இருக்குது. அதே சமயத்தில் அவங்களுடைய அந்த பயிற்சியில் உறுதியாகவும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. செய்யக்கூடிய செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று பல விதிகள் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகளை பின்பற்றி புலனின்பத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள இயலாவிடில் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறுதல் சாத்தியமல்ல. ஸோ ஏன் நம்மளால் 20 வருஷம் 30 வருஷம் ஆன பிறகும் கூட ரொம்ப நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன், கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்கேன், ஆனால் ஒன்றும் வளர்ச்சியே இல்லையே பிரபு, முன்னேற்றமே இல்லையே அப்படின்னா நம்ம கான்சியஸாக தெரிஞ்சே புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது இல்லை. நம்ம புலன்கள் என்ன கேட்குறதோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்ணு என்ன பார்க்கணுன்னு கேட்குதோ அதை கொடுக்குறோம், மூக்கை என்ன நுகரணும்னு கேட்குதோ அதை நம்ம கொடுக்குறோம். இப்படி எல்லா புலன்களும் கேட்குறத நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போது நம்மளை புலன்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருது. புலன்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துடுறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்? எதுக்கு இந்த ஆமை உதாரணம் கொடுக்கப்படுது? ஆமை புலன்களை உள்ள இழுத்துக்கவும் முடியும், எப்போ தேவைப்படுதோ அப்போது வெளியில் விடவும் முடியும். அது மாதிரி நமக்கு தேவைப்படும் போது என்ன தான் நீங்கள் சமைச்சு ஏன்னா அப்படியே நெய் சொட்ட சொட்ட அருமையான இனிப்பு பதார்த்தத்தை நம்ம ஸ்வீட் கடையில் வச்சுருந்தா கூட இது சாப்பிட தகுந்த உணவு இல்லை. ஏன்னா இது பக்தர்களால் சமைக்கப்படலை, இது கிருஷ்ண பிரசாதம் இல்லை, இது கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருக்காக நிவேதியம் செய்யப்படாதது. அப்போது இது சாப்பிடத்தகாத ஒரு உணவு. இப்போ நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்குது. நம்மளே அதை கொஞ்சம் உணர்றதுனால தான் நம்ம இவ்வளோ 30 வருஷத்தில் பெருசாக முன்னேற்றம் இல்லைன்னா கூட நிறைய மாற்றங்கள் உண்டாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். நம்மளை பல பேர் அசைவம் சாப்பிட்டவங்களாக இருக்கலாம், இருந்திருப்போம் கண்டிப்பாக. நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ ஏன் நமக்கு அது சாப்பிடணுன்னு தோணலை? ஏன்னா உயர்ந்த சுவை வந்திருக்கு.
கிருஷ்ண பிரசாதத்தை விட சுவையானது எதுவும் இல்லைன்றதை நம்ம உணர்ந்துருக்கிறோம். அது சாப்பிட்டு தான் நம்ம வாழ்ந்தாகணுன்றது நினைக்கிறது அபத்தமானதுன்றத நம்ம உணர்ந்திருக்கோம். தத்துவபூர்வமான அறிவு நமக்கு வைராக்கியம் எப்படி வந்தது அப்படின்னா ஞானமும் இருக்கிறதுனால. பிரபுபாதர் வெறுமனே நீங்கள் மாமிசம் சாப்பிடாதீங்க, சூதாடாதீங்க, போதை பழக்கம் கொள்ளாதீங்க, தகாத பாலுறவில் ஈடுபடாதீங்கன்னு கட்டுப்பாடுகளை மட்டும் சொல்லி அதுக்கான ஞானத்தை கொடுக்காம விட்டுருந்தா நம்ம அதை செய்வோமான்னா பெரிய கேள்விக்குறி தான். அது ஏன் செய்யக்கூடாதுன்றதுக்கான விளக்கத்தை அவ்வளவு கொடுத்துருக்கிறார். பிரபுபாதர் கேட்குறாரு, நீ ஏன் அசைவம் சாப்பிடணும், இங்கே சாப்பிட்றதுக்கான அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. முதல்ல இப்போ உனக்கு சாப்பிட்றதுக்கான வேற உணவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்குன்னா அப்போ நீ சாப்பிடு. ஆனால் உனக்கு இங்கே இவ்வளவு தானியங்கள் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, நெய் இருக்குது, இவ்வளோ பால் உற்பத்தி பொருட்கள் இருக்குது. இவ்வளவு இருக்கும்போது இதில் பல ஆயிரக்கணக்கான பதார்த்தங்கள் செய்யலாமே தினம் தினம். இவ்வளோ இருக்கும்போது இது எல்லாத்துலேயும் எல்லா ஊட்டச்சத்தும் இருக்குது. உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. இல்லைன்றது ஒன்றுமே கிடையாது. இங்கே எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னும் போது அதை ஏன் நீங்கள் செஞ்சு அழகாக கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி அதை பிரசாதமாக சாப்பிடக்கூடாது? இவன் இது சைவந்தானேன்னு நீங்கள் சாப்பிட்டா கூட அதுவும் பாவம்தாங்கிறார். புஞ்சத்தே தொக்கம் பாப்பம் ஏ ஜந்த ஆத்மகாரனா, அதுவும் பாவம்தான். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யாமல் பிரசாதமாக சாப்பிடலன்னா அதுவும் பாவம்தாங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ பிரபுபாதர் நமக்கு இது எல்லாத்தையும் அறிவை கொடுக்குறார். ஒவ்வொரு கட்டுப்பாட்டுக்கும் ஏன் இதை கட்டுப்படுத்தணும், ஏன் இதை மீறக்கூடாது அறிவையும் கொடுக்குறார். ஸோ அதனால் நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியுது. பூண்டு வெங்காயம் இல்லாமல் சாம்பார் ரசம் வைக்கிறது எப்படி அப்படின்னு என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ண பக்திக்கு வரத்துக்கு முன்னாடி யாராவது அந்த கேள்வி கேட்காம முதல்ல கிருஷ்ண பக்தியை தொடர்ந்து இருக்கிறோமா? எந்த வீட்லேயும் அது செஞ்சதே கிடையாது. எல்லாரும் கேட்குற கேள்வி அது. மருத்துவர்கள் சொல்கிறாங்க பூண்டு சாப்பிட்டா இதுக்கு நல்லதா அதுக்கு நல்லதுன்னு. இதுக்கு நல்லது அதுக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் கர்மாவுக்கு அது நல்லது இல்லையே. தமகுணத்துக்கு அது நல்லது இல்லையே. தமகுணத்துக்கு நல்லது, ஆனால் சத்துவகுணத்துக்கு வர முடியாதே. ஸோ அப்போ நமக்கு போதுமான அறிவும் கொடுக்கப்பட்டதால் இப்போ என்ன பண்ணிருக்கோம், நமக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கியிருக்காது. வைராக்கியம் வந்திருக்கு, ஆனால் முழுமையாக வரல இன்னும். அப்போது நம்ம இன்னும் நிறைய ஞானத்தை வளர்த்துக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த சத்சங்கம் நமக்கு தேவை. எவ்வளோ அதிகம் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோமோ அவ்வளவு தான் நமக்கு அந்த ஞானம் கிடைக்க தான் அந்த ஞானத்தை செயலுக்கு கொண்டு வரும்போது அது வைராக்கியமாகுது. சத்சங்கத்தில் நம்ம பக்தர்களுடைய திருவாயிலிருந்து நம்ம இந்த தத்துவங்களை கேட்கல அப்படின்னா நம்மளால் முன்னேற்றம் அடையவே முடியாது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், பக்தர்கள் தொடர்ந்து சத்சங்கத்தில் ஈடுபட்டு அதை சேவையாகவும் செயல்படுத்திகிட்டு இருக்கும்போது அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு தனிப்பட்ட நபருடைய முயற்சி. இது கூட்டத்தில் கோவிந்தா போட்டு நம்மளும் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வளர்ச்சி அடைஞ்சிடும் அப்படிலாம் கிடையாது. பகவான் ஒவ்வொரு தனி ஆத்மாவையும் பார்க்குறார். எவ்வளோ உண்மையாக நேர்மையாக தீவிரமான பயிற்சி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத பார்க்குறார். அதுக்கேற்ற மாதிரியான வளர்ச்சி நம்மக்கிட்ட இருக்குது. கிருஷ்ணர் நமக்கு உதவுறாரு, வைஷ்ணவர்களை அனுப்புகிறார் நமக்கு உதவு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆமையின் உதாரணம் போலவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களின் புலன்கள்
இறைவனின் தொண்டு சில குறிப்பிட்ட செயல்களுக்காக மட்டும் உபயோகப்படுத்தப்பட்டு மற்ற நேரங்களில் கட்டுப்படுத்தப்படுகின்றன. தன்னுடைய புலன்களை சுய திருப்திக்கான செயல்களில் ஈடுபடுத்தாமல் இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்துமாறு அர்ஜுனன் இங்கு அறிவுறுத்தப்படுகிறான். புலன்களை உள்ளிழுத்து கொள்ளும் ஆமையின் உதாரணம் எப்போதும் இறைவனின் தொண்டில் புலன்களை உபயோகப்படுத்துவதை விளக்குகின்றது. ஸோ ரிஷிகேஷா அப்படின்னு ஒரு அருமையான பேர் இருக்குது பகவானுக்கு. அப்படின்னா ரிஷிகா அப்படின்னா புலன்கள்னு அர்த்தம். ஈஷா அப்படின்னா கட்டுப்படுத்துபவர். ஸோ புலன்களை கட்டுப்படுத்துபவர் அப்படின்னா அது பகவான் கிருஷ்ணர். யாரோட புலன்களை? அவரோட புலன்களையா? எல்லாருடைய புலன்களையும், எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்துபவர் அவர். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம வேணால் சொல்லிக்கலாம், இது என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய உடல் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் எல்லா சமயத்துலேயும் அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. ஸோ அப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அடுத்த ஸ்லோகம் 59வது ஸ்லோகம். விஷயா வினிவர்த்தந்தை நிராகாரஸ்யத்தை. ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ரசவர்ஜம் ரசோபியச பரம் திருஷ்வா நிவர்த்தத்தை. பரம் திருஷ்வா நிவர்த்தத்தை. இது அடிக்கடி நீங்கள் கேட்பீங்க. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் குறிப்பிட்டேன். ஸோ அப்படின்னா இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? உடல் பெற்ற ஆத்மாவை புலனின்பத்திலிருந்து கட்டுப்படுத்தினாலும் புலநுகர்ச்சி பொருட்களுக்கான சுவை அப்படியே இருக்கும். நீங்கள் செயற்கையாக புலன்களை கட்டி போட்டுட்டு நான் கட்டுப்படுத்திட்டேன்னு சொல்ல முடியாது. புலன்களுக்கான அந்த சுவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் புலனின்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வை நிலை பெற்றுள்ளான். ஸோ இப்போ நமக்கு கிருஷ்ண உணர்வுக்கு வரும்போது மாமிசம் சாப்பிடாதீங்கன்னு தான் பிரபுபாதா சொல்கிறார். ஆனால் சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. நீங்கள் கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடுங்கிறார். அப்போ ஒன்று செய்யாதீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு மாற்றுதலாக வேறொரு உயர்ந்த சுவையை கொடுக்குறார். நீ கண்டதை சாப்பிட்டுட்டு இருக்கிறது இப்போ இல்லை. நீ ஒரு மனிதனாக வாழ வேண்டியவன். முதல்ல நல்ல சாத்விகமான உணவுக்கு வா. அதுக்கு மேலே வரணும்னா நீ கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பிரசாதத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி உயர்ந்த சுவையை கொடுத்து தாழ்ந்ததை கைவிட சொல்கிறார். அப்போ தான் அதனால தான் பக்தர்களுக்கு அது முடியுது. எப்படி அமெரிக்கர்களால் இது முடிஞ்சது, ஐரோப்பியர்களால் முடிஞ்சது, சைனாவில் இன்றைக்கி பல ஆயிரம் பக்தர்கள் பயிற்சி பண்ணுறாங்க. எப்படி அது முடியுது? உங்களுக்கு தெரியும் சைனாலெலாம் என்ன சாப்பிட்றாங்கன்னு. உலகத்துக்கே தெரிஞ்சது கொரோனா வந்தபோது சைனாவில் என்ன சாப்பிட்டாங்கன்னு. இன்னமும் சாப்பிட்டு தான் இருக்காங்க. அப்போது எப்படி அவங்களாலெல்லாம் முடிகிறது? ஏன்னா பரம் திருஷ்வா, உயர்ந்தது சிறந்தது கொடுக்கும்போது. நான் சொல்கிறேன், அஜய் பிரபு என்ன பிரபு இது சட்டையா, இது கழட்டி போடுங்க அப்படின்னா, என்னடா இது பிரபு எல்லாரும் முன்னாடி எங்கள் மாத்தாச்சிலாம் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ணுவார் இல்லையா? ஆனால் அவருக்கு பிடித்த கலரில், அவருக்கு பிடித்த மாதிரி டிசைனில் நல்ல காஸ்ட்லியான ஒரு சட்டையை வாங்கிட்டு வந்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு, பிரபு அதை கழட்டி போட்டு இதை போட்டுக்கோங்க அப்படின்னா யார் விரும்ப மாட்டாங்க சொல்லுங்கள்? இதை விட இது பெட்டராக இருக்குது, ஏன் கூடாது? இது பழசாயிடுச்சு, எனிவே இது நஞ்சு போனது, நான் எப்படியும் கழட்டி போட தான் போகிறேன். ஸோ ப்ராப்பர் அதை தான் சொல்கிறார் இங்கே. பரம் திருஷ்வா நிவர்த்தத்தை. உயர்ந்த சுவை கிடைக்கும்போது அவங்களால தாழ்ந்த விஷயங்களை கைவிட முடியுது. தினமும் தயிர் சாதமே சாப்பிட்டுட்டு இருக்கணும் நீ, அதெல்லாம் என்னப்பா தினமும் யாராவது தயிர் சாதம் சாப்பிடுவாங்களா? இதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
ஏன்னா எனக்கு இருக்கிறதே அதுதான், நீ அதையும் சாப்பிடாதன்னா அப்புறம் நான் என்ன பட்னியாக கிடக்க முடியும் அப்படிமா. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ரொம்ப அற்புதமாக இட்லி தோசை அது இதுன்னு நீங்கள் நிறையா வகையாக செஞ்சு தினமும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இந்த தயிர் சாதமே தினமும் சாப்பிட்றத விட்டுடு அப்படின்னா யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுதான் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்றது உயர்ந்த சுவை. ஏன்னா இது வைகுண்ட கலாச்சாரம், வைகுண்ட வாழ்க்கை முறை. அங்கே எல்லாமே மிக தெய்வீகமானது, உன்னதமானதாக இருக்குது, உயர்ந்ததாக இருக்குது. ஸோ அது கிடைக்கும்போது ஏன் எந்த எந்த முட்டாள் இதை இல்லை வேணான்னு மறுப்பான்? அப்படி மறுக்கிறவன் முட்டாள் தான். நடைமுறையில் நம்ம அதை பார்க்கல. ஸோ பிரபர் இங்கே சொல்கிறார், தெய்வீகத்தை நிலை பெறாமல் புலனின்பத்தை நிறுத்திவிட இயலாது. நீ வெறுமனே புலனின்பத்தை விட்டுடுன்னா முடியாது. மாமிசம் சாப்பிடாதுன்னு தான் சொல்கிறோம். பிரபர் சொல்கிறார், நீ சாப்பிட வேணாம்னு சொல்ல, அதை விட ரொம்ப அருமையான சுவையான கிருஷ்ண பிரசாதம் இருக்குது. உன்னோட வயிறை நிரப்புறது மட்டும் இல்லாமல் உன்னுடைய உணர்வையும் தூய்மைப்படுத்துது, உன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்துது, உன்னை தெய்வீக நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அந்த அளவுக்கு சக்தி பெற்றது இந்த கிருஷ்ண பிரசாதம். ஸோ அப்போ ஏன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? சட்டத்திட்டங்களை கொண்டு வருவனை புலன்பத்திலிருந்து விலக்கி வைப்பது நோயுற்றவனை சில உணவுப் பொருட்களை உண்ணாமல் கட்டுப்படுத்துவதை போலாகும். வெறுமனே சாப்பிடாதன்னு சொன்னால் முடியாது. அவனுக்கு ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன தான் டயரியாக போயிட்டு இருந்தாலும் பரோட்டா பார்த்தோன்னே ஏன்னா நாக்கு இழுக்கு தான் செய்யும். பரோட்டா குருமா, இன்றைக்கி ஒரு வெட்டணும் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனால் என்ன பண்ணுறது, ஆசை அவனை விட்டு போகலை. ஏன்னா இன்னும் உயர்ந்த சுவை அவனுக்கு கிடைக்கல. நோயாளி அத்தகைய தடையை விரும்பவும் இல்லை, உணவுப் பொருட்களுக்கான தனது சுவையை இழக்கவும் இல்லை. அதுபோல் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான மற்றும் இதர வழிமுறைகளை கொண்ட அஷ்டாங்க யோகத்தை போன்ற ஆன்மீக பயிற்சிகளின் மூலம் புலன்களை அடக்குதல் உயர்ந்த ஞானம் இல்லாமல் சிற்றறிவுடன் செயல்படுபவர்களுக்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஞானத்தோடு செயல்படுத்தும் போது அது நம்மளை மேம்படுத்த உதவுகிறது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் அழகை ருசித்தவனுக்கு உயிரற்ற பௌதிக பொருட்களின் மீது எவ்வித ருசியும் இருக்காது. கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருக்கிறார், ரொம்ப இனிமையாக பேசுகிறார், அழகாக பாடுறார், அழகாக புல்லாங்குழல் வாசிக்கிறார். எல்லாமே அவ்வளோ உன்னதமானதாக இருக்குது, ரொம்ப சுவையானதாக இருக்குது, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. நவ எவ்வளம் அப்படின்னு சொல்லப்படுது. சலிப்பே இல்லை. ஆனால் இங்கே பௌத்திகமானது எதை எடுத்துட்டாலும் சலிப்பு வந்துடுது. என்னதான் சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் பாட்டு அப்படின்னா கூட எத்தனை முறை கேட்பீங்க? ஒரு வாரம், 10 நாள், 3 மாதம், 6 மாதம், அதுக்கப்புறம் அடுத்த புது பாட்டு வந்த உடனே இதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ ஆனால் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் அழகை ரசித்தவனுக்கு உயிரற்ற பௌதிக பொருட்களின் மீது எவ்வித ருசியும் இருக்காது. எனவே சிற்றறிவுடன் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு கட்டுப்பாடுகள் உள்ளன. ஆனால் இத்தகைய தடைகள் கிருஷ்ண உணர்விற்கான உண்மையான சுவையை வளர்க்கும் வரை மட்டுமே பயன்படுபவை. எப்போது ஒருவன் உண்மையில் கிருஷ்ண உணர்வை அடைகின்றானோ அப்போது அவன் பௌதிக பொருட்களுக்கான தனது சுவையை தானாக இழந்து விடுகிறான். கோஸ்வாமிகள், குறிப்பாக ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, அவங்க வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருந்தது என்ன நிலை முன்னாடி, இப்போது எப்படிப்பட்ட நிலையை ஏற்றுக்கொண்டிருக்காங்க.
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட சாத்தியமா அப்படின்னு இப்போ கூட நம்மளால் நம்ப முடியாது. இங்கே ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமியும் ஒரு அரசாங்கத்தில் ரொம்ப முக்கிய மந்திரிகளாக இருந்தவங்க. அவங்கள நம்பி தான் அந்த அரசாங்கமே இருந்தது. அவ்வளோ பெரிய பதவி. ஸ்ரீனிவாச ஆச்சாரிய சொல்கிறார், அவங்களுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருந்தது. இப்போ மந்திரியாக இருக்காங்கன்னா எல்லா பெரிய தொழிலதிபர்கள், எல்லா பெரிய பணக்காரர்கள் எல்லாரு கூடவும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கும் இல்லையா? எல்லாரு கூடவும் பழக்கம் இருக்கும். எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருந்தது. இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் துச்சமாக நினச்சி தூக்கி போட்டு வந்தாங்க. எப்படி அவங்களால முடிஞ்சது? ஏன்னா கிருஷ்ண உணர்வுன்ற உயர்ந்த சுவை, பாகவதம் கேட்கணும், பகவத்கீதை கேட்கணும், பக்தர்களோட சங்கத்தில் இருக்கணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணணுன்ற அந்த உயர்ந்த சுவை அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடிஞ்சது. ரங்கநாத் தாஸ் கோஸ்வாமி வாழ்க்கை பாருங்கள், அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. இன்றைக்கி அவ்வளோ செல்வ வசதியோட செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரே ஒரு குழந்தை அவங்க குடும்பத்துக்கு அவ்வளோ வசதியும் அவ்வளோ செல்வத்தையும் அவங்க அவ்வளோ பேர் புகழ் எல்லாத்தையும் அவருக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இவர் எல்லாத்தையும் துச்சமாக நினச்சி தூக்கி போட்டு வர்றார். வந்தது இல்லை, வந்தது பெரிய விஷயம் கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. முன்னாடியே என்ன சொன்னேன், கோஸ்வாமிகள் மரத்தடியில் தான் வசிக்கிறாங்க. ரங்கநாதாஸ் கோஸ்வாமி பார்த்திங்கன்னா பூரியில் ஜெகநாதருக்குடைய மடப்பள்ளியில் சமையலறையிலிருந்து வெளில வரக்கூடிய கழிவு விட்டால் வரக்கூடிய அந்த அதிலிருந்து வரக்கூடிய சில பருக்கைகளை எடுத்து தண்ணியில் கழுவிட்டு அதை சாப்பிட்றார். அப்படின்னா எவ்வளோ ஒரு இந்த பௌதிக உலகத்து மீதான பற்று இல்லாமல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி அது சாத்தியமாகுது? ஏன்னா உன்னதமான ஞானம், தன்னை பற்றின தன்னுணர்வும் பகவானை பற்றின உணர்வும், நமக்கும் பகவானுக்கு உள்ள சம்மந்தம் என்னன்றதை பற்றிய அறிவும் மிக தெளிவாக இருக்கும் பட்சத்தில், மிக உறுதியோடு இருக்கும் பட்சத்தில், அப்போது இதெல்லாம் சாத்தியம். ஸோ அந்த சுவையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் என்ன நமக்கு முன்னாடி வந்து நின்னாலும் அது ரொம்ப அற்பமான விஷயமாக தான் தெரியும். ஏன்னா இது எதுவுமே உண்மையானது கிடையாது. இது எல்லாமே தற்காலிகமானது, பௌத்திகமானது, உண்மையான இன்பத்தை கொடுக்கக்கூடியதில்லை. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.